என்னதாங்க உங்க பிரச்சனை? எங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்க பிறந்திருக்கீங்க, அதனால நீங்க ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு முன்னாடி பிறந்துட்டீங்க, வயசாயிருச்சுங்கிறதுக்காக நீங்க பண்றது எல்லாமே சரின்னு ஆயிடாது. ஒண்ணுமே இல்லைங்க. நான் இன்னைக்கு பஸ்ல ஏறினேன். கண்டக்டருக்கு ஏத்த மாதிரி அந்த கண்டக்டர் பக்கத்துல ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அதுல நின்றுட்டு இருந்தேன். எனக்கு வந்து கையில கத்தி நேற்று நைட் ஏறிடுச்சு, செம்மையா வலிக்குது. என்னால இதுக்கு மேல அசைக்க முடியல. சோ கூட்டத்துல போனோம்னா எங்காவது இது பண்ணுவோம், கம்பிய சடாரும் புடிச்சிருவேன்ற பயத்துல ஓரமா நின்றுட்டு திடீர்னு ஒரு தாத்தா வந்துட்டு, ஏமா நவருமா கண்டக்டர் கிட்ட எப்படிமா டிக்கெட் வாங்குறது அப்படின்னாரு. கத்துறாரு அவர். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே கத்திட்டு உடனே என்னன்றாரு, போனை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க நவருமா அப்படின்னாரு. நான் போனை வழக்கமா நம்ம வந்து இப்படி பிடிப்போம் இல்லையா, இப்படி பிடிச்சா எனக்கு இந்த இடம் வலிக்கும்னு சொல்லி இப்படி பிடிச்சிருக்கேன். அது மட்டும்தாங்க தப்பாயிடுச்சு. இப்போ இப்படி பிடிச்சிருக்கேன். எனக்கு செம்ம வந்ததுங்கன்னா போனை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் போனே பார்க்கல, எனக்கு வலிக்குதுன்னு நான் பிடிச்சிருக்கேன்டா அப்படின்னு திருப்பிட்டு போனை பார்த்துட்டு இருந்தேன், நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் என்ன, ஆமா நீ போனை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே திருப்பி காமிச்சேன். ஆஃப்ல இருந்துச்சு ஸ்கிரீன். இதுதான் போனை பாக்குறதா அப்படின்னு. ரொம்ப பொறுமையா இப்படிதான் இருக்குமாப்பா போன் பாக்குறதுனா ஆஃப்ல தான் இருக்குமான்னு அப்பான்னு அவ்வளவு மரியாதையா கேட்டுட்டு இருக்கேன். வயசுல பெரியவர் தாத்தா. ஆக்சுவலா நான் நல்லதாக கேட்டுட்டு இருக்கேன். கத்துன்னு கத்துனாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இதுக்குங்க கத்துறீங்க? கத்தி பேசுறீங்க, கத்தி பேசினா இப்ப என்ன அமைதியா இருந்துடணுமா அப்படியும், நீ அதான் பண்ண, நீ இதுதான் பண்ண, இப்படியே நின்றுட்டு இருந்தா ஏங்க பஸ்ல கண்டக்டருக்கு ஏத்த மாதிரி இருக்கிற இடத்துல நிக்க கூடாது, அந்த இதுல எதுவுமே நிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னா, நீ எங்க நிக்கிற, எப்படி டிக்கெட் வாங்குவாங்க? பஸ் கூட்டமா இருந்தா நான் என்ன ரோட்ல போய் நிக்கவா? அப்படிதான் இருந்துச்சு லிட்டர். ஏதாவது மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருமா, உங்க தாத்தா மாதிரி இருக்கணும். என் தாத்தா மாதிரி இருந்தா நான் என்ன எங்க தாத்தா புள்ளின்னு வச்சிருப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பேசுறாங்க எல்லாரும் சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் எடுத்து சொல்றேன், இல்லங்க அவர் தப்பு பேசினது, பண்ணாத விஷயத்த பண்ணன்னு சொல்ற ரொம்ப பெரிய தப்புன்னு அந்த தாத்தா பட்டு கத்திட்டே இருந்தாரு. பஸ்ல இருக்கவங்க கேக்குறாங்க, சரிப்பா கம்மனு விடுங்க அவங்கள்ட்ட பேசும்போது, அதே எப்படி நீ எப்படி சொல்லலாம் என்ன இருக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, அது நான் சொன்னா நான் அமைதியா இருக்கணுமா அப்படின்னு. அதான் நான் கேட்டேன், அப்ப உங்க பிரச்சனை நான் நவுறாது இல்ல, நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும், லைக் நான் சொல்லி அவர் ஏன் கேட்கணும்ன்றதுதான் ஒரு பிரச்சனையே. அப்ப நான் திருப்பி பேசுறதுதான் ஒரு பிரச்சனையே. எனக்கு செம்ம கிறுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் கேட்டேன். அவர் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. உங்களோட அறியாமையெல்லாம் யோசிச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சுன்னு அதுக்கப்புறம் நான் சொன்னேன், பேசுங்க, நான் பேசுறதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு தெளிவா. உங்களுக்கு நான் நகராது பிரச்சனை இல்லை, நீங்க இதுக்கு மேல நான் உங்கள்ட்ட பேச விரும்பலன்னு ஏர்பாட்ஸ் மாட்டிட்டு அதே கான்வர்சேஷன் போயிட்டே இருந்துச்சு. கடைசியில எல்லாரும் சேர்ந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கொடுத்து போகணும் இப்ப இருக்க பசங்க அப்படின்ட்டு அந்த டோன்ல வேற ஒரு இப்ப சின்ன பசங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் நினைச்சேன், ஓகே இந்த ஊர்ல எவனும் பேசாம இருக்கிறோம்னா நம்ம வயசுல பெரியவங்களா இருந்துட்டா போதும். சின்னவங்களா இருந்தா அவன் நல்லது சொன்னாலும் சரி, நாங்களாம் கேட்க முடியாதுன்ற மைண்ட் செட் இருந்தா அதோட இருக்கணும். நீங்களாம் ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு எங்கள்கிட்ட வராதிங்க. எங்கள்ல எல்லாருமே அப்படி இல்லை. என் மண்டைக்கு இருக்கேனதுக்கு நான் என்ன வேணா பேசியிருக்கலாம். பட் எனக்கு அறிவு இருக்கு. அவர் என்னை விட வயசுல பெரியவர். அவர் அறியாமையில பேசுறாரு, என்னமோ பண்ணிட்டு போட்டு நான் அமைதியாயிட்டேன்.